ஐயோ அவர் வந்துட்டு போறாரு. போயிட்டு எதுனா வாங்கினதில்ல. யாரை நம்பி வீட்டை திறந்து விட்டு போக முடியல. கஜா வெளியே கிளம்பிட்டு போலுக்குது. ஆமா வெளியே போகும்போதே கேளு. என் வீட்டுக்கார ஊர்ல இருந்து வராரு. வந்தாருன்னா இங்கே உக்கார வை. சாவி குத்துட்டு போயம்மா, நான் வந்தா குடுக்குற. வாய அஸ்கு புஸ்க. இன்னும் வெக்கனையா பூட்டு போட்டு போது உடை கொடுக்க முடியாது போலுக்குதா. எப்படிதான் தாரகத்தை? ஏய் நீ என்னடி பண்ணிக்கிறா? யோ கஜா பூட்டு போட்டு கடைக்கு போய்க்குது. அவங்க வீட்டுக்காரர் ஊர்ல இருந்து வராராம். அதுக்குள்ளே தண்டலாம் தாரக முடியலையா? அடி லூசு, அது கையில பாசம் பேசி சாய் வாங்கி வேண்டியதுதான். யோ முன்ன மாதிரிலாம் இல்ல, கஜா இப்ப உஷாராயிடுச்சு. என்னத்த உசர் ஆயிடுச்சு? நைசா தந்திரமா பேசி சாய் வாங்கறதுக்குள்ளதா பேசுறா பேச்சு. இவரு கீசிடுவாரு, என்ன வந்து கேக்குறாரு கேள்வி. ஏய் பேசுறாட பேச்சு. சீனு வரான். என்ன நான் ஊருக்குள்ள காலை வச்சோன்னு மழை நின்று போச்சு. சரி இதுவும் நல்லதுக்கு தான். என்ன சீனு, உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆகுது, எங்கதான் இருக்கிறா? ஆமா, அடைய இந்த ஊர்ல சம்பாதிச்சு எல்லாம் ஏமாந்து தான் போயிருக்குது. அதனால வெளியூருக்கு போயிட்டேன். வெளியூருக்கு போன சரியா? பொடாட்டி கிட்ட துட்டு எல்லாம் குத்தி வைக்க மாட்டியா? துட்டா ஏன் கொடுப்பனே? பாரியா புதுசம் துட்டு அனுப்பணும் ஒண்ணு வாங்கி வாங்கி வச்சுக்கின்னு நம்ம கிட்ட இல்ல இருந்து. சீனு முன்னாடி இது மாதிரி பண்ணு நான் நினைச்சு கூட பாக்கல. ஏன் போனாட்டியா? என்ன பண்ணாவா? ஏப்பா உனக்கு தான் காசு அனுப்பணும் 3000 ரூபாய் வாங்கிச்சு, இன்னமும் தரல. எனக்கா? நான் எதுவும் காசு கேட்கலையே. பாரியா அவ்வளவு ஏமாலியா இருக்கிறோம் நம்ம. என்னடி பண்றது? நான் சம்பாதிக்கிற காசுனா இப்படி தாண்டி போகுதா? ஐயா என்ன என்னென்ன பேசுங்க. வீடு வேற பூட்டிக்குது. சரி கஜா எங்க போயிட்டா? ஏன் எங்க போய்க்குதுன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதுக்கா, அவ வீட்டுல போன் பண்ணால. அதான் நீ வரன்னு தெரிஞ்சோடனே அவங்க அம்மா விட்டு போட்டா. அம்மா வீட்டுக்கு ஓட்டாளா? என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே. இன்னுமா உனக்கு புரியல? நாங்க கொடுத்த காசை கேட்டோம், எஸ்கேப் ஆயிடுச்சு. இந்த வரல கோயிக்கல அவகிட்ட கூட உன் பொண்டாட்டி காசு வாங்கிக்கிறா, அதனாலதான் கேட்கறதுக்கு தான் வராவோ. ஆஹா, இதுக்கிட்டே வாங்கிக்கிறாளா? ஆமாம்பா, அவகிட்ட 2000 வாங்கிக்கிறேன். என்ன கோயிக்கல காசு வாங்க தானே வந்துக்கிற? ஆமா ஆமா, காசு வாங்க தான் வந்தேன். எத்தனை தடவை வந்து போறது? கேட்டுக்குப்பா கேட்டுக்கோ. பாவம் கோயிக்கல நடியா நந்து ஒரு சுத்தி அழிச்சிட்டா. என்ன பங்கஜக்கா, உனக்கு கண்ணு தெரியல? 10 சுத்து பெருத்துட்ட மாதிரி இருக்கா, ஒரு சுத்து இழைச்சிட்டான்னு சொல்றீங்க? யோ வந்த இடத்துல இது மாதிரி என் மானத்தை வாங்கின வீட்டுல வந்து உனக்கு குமுறு கஞ்சி காசிடுவேன். ஐயோ வேணாமா வேணாமா, இனிமே நான் வாயை திறக்க மாட்டோமா. கோயிக்கல நீ கவலைப்படாதம்மா, நீ கண்டிப்பா காசு வந்துரும். ஆமாமா நீ வீட்டுக்கு போ, என் முன்னாடி காசு கொடுத்து அனுப்புறேன். நடே நடந்து என் கால் தான் வலிக்குது. இங்க பாரு பங்கஜக்கா, இன்னைக்கு என் காசு வந்துடணும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமா மழைய வரல கொடை பிடிக்கிற. நான் காசு கொடுத்து வாங்கணும் கொடை பிடிச்சணும், உனக்கு என்ன கஷ்டமாக்குதா? இதான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தத்துல கொடை பிடிக்கிறது. யோ வாய நம்ம போலாம், இப்படியே வரணும் வீடு வரைக்கும். பாச்சாச்சு நீ என்ன பேசிட்டு போற? நான் பொண்டாட்டி நின்னு வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு இந்த நிலைமை தேவையா? ஐயோ என்ன இவ இப்படி கடன் வாங்கி வச்சுக்கிறா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியேவா? எப்படி சொல்லுவா? அவதான் வாங்கி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடல. அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடறாளா? சரி இருக்கா, கஜா வந்து யார் யார்கிட்ட எவ்வளவு வாங்கிக்கிறான்னு கேட்டு எல்லாருக்கும் குத்துறங்க. அது நடக்கிற காரியமா? அந்த வந்து எப்படி கட்டிட்டு போறா? இன்னும் எவ்வளவு வருவானு தெரியல. எனக்கு காசு கொடுப்பா, நான் எடுத்து குத்துட்டு வரேன். காசு இப்பயே வேணுமா? ஏக்கா இருக்கா, வந்தவொடனே கேட்டு கொடுக்குறேன். எப்பா முன்னாடியெல்லாம் எனக்கு கௌரவமே போச்சுப்பா, இப்ப நடுத்தல் நின்று மாதிரி நின்னுங்கிறேன். இருண்ணா குடுக்குறேன், வந்த பிறகு குடுக்குறேன். சீனு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ காசை குத்துரு, இல்லைன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் குத்துருவேன். ஏன்னா முருகேசனா என்ன கேசு கிசுன்ற நம்ம அப்படியே பழகணும். எப்பா பழகந்தெல்லாம் விடுப்பா, இப்ப கடங்கார வந்து கத்திட்டு போன என்ன சொல்றா? சம்பாதிச்ச காசு இப்படிதான் போகும் போகுது. ஏன்னா எவ்வளவு காசு? எப்பா நான் ஒரு 3000 ரூபாய் குத்துக்கிறேன், கோகிலாக்கில இருந்து ஒரு 2000 ரூபாய் வாங்கி குத்துக்கிறேன். வட்டிலாம் போட்டா 7000 ரூபாய் ஆகுது. வட்டிலாம் வேணாம், நீ காசை மட்டும் கொடு. ஆமாம்பா 5000 மட்டும் கொடுப்பா, நான் அவகிட்ட இருந்து குத்துட்டு வந்துடுறேன். 5000மா இருக்கா? கொட்டு கொட்ட வச்சுங்கிறாயோ. கும்முனு வாங்கிக்கலாம். அம்மா சீக்கிரம் கொடுப்பா, போன மாதிரி வந்துடுச்சியா? இந்தாக்கா இல்ல 5 ரூபா இருக்குது. ஏய் சீக்கிரம் வாடி, ஊட்ட பூட்டா காசு கொடுத்துட்டு வந்துடலாம். நீ சொல்ற காரியம் தாயா. எப்பா நீ வர வரைக்கும் உட்காந்துரு. ஐயோ மழை வர வந்துச்சு. ஏய் பாடி சீக்கிரம். ஏன்னா முருகேசனா மழை நேரத்துக்கு போயிடுங்கிற, அப்புறம் தான் போய் கூட. எப்பா முதல்ல நான் கடன் கொடுத்துட்டு வந்தேன், சோத்து தனியா இருக்கும். என் பாடி வான கடன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே.
எங்கதான் போனா இவ? போன் தான் போட்டு பார்க்கலாம். இது வரால. ஐயோ இந்த மழை வேற. யோ எப்பயா வந்த? எப்பயா வந்தவா? நீ எங்க போயிட்டு வர? யோ நான் கடைக்கு போயிட்டு வந்தேயா. கடைக்கா? யார்கிட்ட போய் சொல்ற? உங்க அம்மா கிட்ட தானே போயிட்டு இருந்த? எங்க அம்மா வீட்டுக்கா? யோ எங்க அம்மா வீட்டு போய் 1 மாசம் ஆகுதியா? 1 மாசம் ஆகுதா? சரி, பக்கத்துல முருகேசன் ஆகிட்டே கோகிலாட்டி ஏன் கடை வாங்கின? என்னது முருகேசன் கிட்ட கோகில கிட்ட நான் கடை வாங்கினா? நீ கடை வாங்கிக்கிற. எவ்வளவு பிரச்சனை ஆச்சு தெரியுமா? பிரச்சனையாச்சா? யோ எனக்கு ஒண்ணுமே புரியல மாதிரி சொல்லு முதல்ல. முருகேசன் ஆகிட்ட எதுக்குன்னு சொல்லி 3000 கடை வாங்கினியா? என்னது முருகேசன் கிட்ட உனக்கு சொல்லி 3000 கடை வாங்கினாமா? யார் சொந்த உனக்கு? அவங்க 2 பேரும் சொன்னாங்க. அது இல்லாம கோகிலாட்டி 2000 ரூபாய் வாங்கிக்கிற. என்னது கோகில கிட்ட 2000 கடை வாங்கிக்கிறான்? இது யார் சொந்த? கோகிலா வந்து ரோட்ல தான் கத்திட்டு போச்சு. உன்னால நீ கௌரவா போச்சுடி. யோ நான் யார்கிட்ட காசு வாங்கலையா? அந்த முருகேசனா எனக்கு 5000 ரூபாய் தரணும். இது முருகேசனுக்கு 5000 தானுமா? என்னடி சொல்ற? ஆமாயா, கேட்க வந்தாலும் இப்ப தரேன் அப்பதான் சொல்லி என்ன ஏமாத்தி இருக்குதுங்க. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த கோகிலா வந்து கத்திட்டு போனது? யோ கோகில கிட்ட காசு வாங்கிட்டுறாங்கயா, அதனால வந்து கத்திருப்பாங்க. அப்படியா? அப்ப நீ யார்கிட்டயும் வாங்கலையா? நான் யார்கிட்ட 1 ரூபாய் கூட வாங்கல. போச்சு. யோ நித்யா, நான் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுங்கறா. ஏ கஜா, நீ இவளுக்கு காசு தர சொல்லி ஏமாத்தி புருஷனை மாட்டி என்கிட்ட 5000 புடின்னு போயிட்டாங்க கஜா. 5000 ரூபாய் புடிங்கிட்டு போயிட்டாங்களா? ஆமா கஜா. அப்ப சம்பாத்தியத்துல காலியா? போ வீட்டு பக்கம் வராது, போ போ. முன்னாடி இப்படி தொத்துற? 2 மாசத்துல நீ வீட்டுக்கே வரக்கூடாது. நீ சம்பாதிச்ச காசை நீ ஏமாந்த காசை எடுத்துதான் வரணும். 2 மாசத்துக்கா? அடி போடி, உன் தொல்லைலாம் நான் ஜாலியா இருப்பேன். அடி போடி, 2 மாசம் கழிச்சா வீட்டுக்கே வருவேன். ஐயோ மீதி காசை வாங்காம அனுப்பிச்சிட்டுமே.